அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முன்னேற்பாடுகளும் மிக சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய முக்கிய அங்கமாக செயல்படக்கூடிய 108 ஆம்புலன்ஸினுடைய சென்டர் மையத்தை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் 855 ஆம்புலன்ஸ், குறிப்பாக இந்த மழை காலத்தில் கடற்கரையில் அல்லது ஃப்ளட்டட் வாட்டரில் செல்லக்கூடிய 78 4 வீல் ஆம்புலன்ஸு, சந்து பொந்துகளில் செல்லக்கூடிய 41 2 வீலர் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் தயார் நிலையில் இருக்கின்றன. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மிக சிறப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது, தயார் நிலையில் இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஏற்கனவே அனைத்து தொற்று நோய்களுக்கான முன்னேற்பாடுகள் சுகாதாரத்துறை செயலாளர் மூலமாக எங்களுடைய டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இ உள்ளிட்ட அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், அதேபோல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், தாலுக்கா நான் தாலுக்கா அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தயார் நிலையில் இருக்க சொல்லி அறிவுறுத்திருக்கின்றோம். தேவையான மருந்து, மாத்திரைகள், கிருமி நாசினி, வாட்டர் குளோரினேஷன் போன்ற அனைத்து மருந்துகளும் கையிருப்பில் போதுமான அளவு இருக்கின்றன. குறிப்பாக கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒருங்கிணைந்து நம்முடைய சுகாதாரத்துறையின் சார்பில் அடிஷ்னல் டைரக்டர் லெவலில் துணை இயக்குனர் தலைமையில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க களப்பணியில் இருக்கிறாங்க. நேற்று கூட செய்தியெல்லாம் வந்தது. இந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் டிஎம்இ தலைமையில் வந்து கட்டுப்பாட்டு அறை வந்து சுகாதாரத்துறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? 24/7 கட்டுப்பாடு. ஆமாம், 24/7 24/7 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். அரசு துறை தயார் நிலையில் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே இப்போ ஜிபிஎஸ், இப்போ மொத்தம் நமக்கு 855 ஆம்புலன்ஸ், நம்ம 90% ஜிபிஎஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் அதை விரைந்து முடிக்க சொல்லி அறிவித்துக்கிறோம். வேற ஒன்றும் சப்ஜெக்ட். ஆமாம், இந்த நடவடிக்கை சம்பந்தமா எத்தனை புகார் வந்திருக்கு, சம்பந்தமா கால் வந்திருக்கு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இந்த 108 வந்து இல்லை ரொட்டீனாக ஏதாவது 1 or 2 மலையில் ஏதாவது இந்த ஸ்லிப்பரி ஆகிற 1 or 2 கேசஸ் தான் கால்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீலர் ஆம்புலன்ஸு இப்போ நேற்று ஒருத்தரும் ஒரு 4 to 5 கேசஸ் அவங்க எல்லாமே அட்டன் பண்ணிக்கிறாங்க. அதில் எல்லாமே அவங்க தேவையான உதவியெல்லாம் சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேன் சென்டர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஏதாவது அமைப்பு உருவாக்கிருக்கீங்களா? ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இணை இயக்குனர், ஜாயிண்ட் டைரக்டர் தலைமையில் இதற்கான குழு அமைக்கப்பட்டு தொடர் நடவடிக்கையில் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட நாமக்கல் மாவட்டத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் ஏற்பட்டவங்க ஸ்பெஷல் ரைடு, சர்ப்ரைஸ் ரைடு போயிட்டு இணை இயக்குனர் அங்கே மொத்தம் 7 இடத்துல வந்து அந்த சென்டர்ஸ்லாம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் திண்டுக்கல்லையும் இது போல் நடவடிக்கை இருக்கிறது. இது மிக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இதை மிக கடுமையாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தால், மழை காலம் தற்பொழுது தொடங்கியிருப்பதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொற்றுநோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் மருந்துகளும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தெரிவித்தார். மேலும் இந்த மழை காலத்தில் அவசர உதவி தேவைப்படுபவர்கள் அவசர கட்டுப்பாட்டு நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவசர கட்டுப்பாட்டு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆம்புலன்ஸும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையால் ஏற்படக்கூடிய தொற்று பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகவும் காய்ச்சலை தடுப்பதற்காகவும் சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.